தான் சொல்ல முடியல. தெரியும். அண்ணாமலைக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து பாருங்கள் அப்படின்றீங்க. சார் நான் அதான் சொன்னேன். நான் விஜய்க்கு ஒரு கருத்து சொன்னேன். அண்ணாமலைக்கு ஒரு கருத்து சொன்னேன். இவங்க எல்லாருமே அத அடுத்த சாதிக்கக்கூடிய அவர் மேல ஏன் குடுத்து பாருங்கள் அப்படிங்கிறப்போ ஒண்ணு சொல்றேன். ஒரு திறமையான அவர தனிப்பட்ட முறையில எனக்கு பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னா, ஒரு திறமையான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர். அது உங்களுக்கு தெரியும். ஒரு போல்டா இறங்கி மக்கள் பிரச்சனையை அணுகி இருக்கிற அதை நம்ம நிறைய காணொலி பார்த்துருக்கோம். அவரை பத்தி எனக்கு கொஞ்சம் பர்சனலா தெரிஞ்சதுனால சொல்றேன். அந்த வகையில் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில மிக தைரியமான ஒரு காவல் அதிகாரி, மக்களுக்காக இருந்த காவல் அதிகாரி. நான் உண்மையாலுமே அது வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அது மக்கள் பிரச்சனையை அது அந்த ஊர்ல போய் கர்நாடகாவில் கேட்கும்போது தான் நமக்கு தெரியும். நேரடியாக இறங்கி அமைக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆள். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சிறந்த அடிப்படை தானே. ஒருத்தர் ஒரு ஒரு அராஜகம் சொல்கிறான், அவர் வந்து இந்த சாரை எடுத்துருந்தாருங்க, அவர் ஒரு நம்பர் லாட்ரி எடுத்தாரு, எம்எல்ஏ சீட்டு கேட்குறாரு, இவர் இங்கே அப்படின்ற பின்னணியெல்லாம் இல்லாமல் மீட்டர் வண்டி விட்டுருந்தாருங்க அப்படிங்கிற பின்னணியெல்லாம் இல்லாமல் ஒரு காவல்துறையை தனக்கு இருக்கிற விஷயத்தை கஷ்டப்பட்டு படித்து வாங்கின அந்த விஷயத்தையே வேணாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு மக்கள் பணிக்கு திரும்புகிறார் பார்த்தீங்களா. அந்த விதத்தில் நான் வந்து எனக்கு அவரை ரொம்ப அந்த விதத்தில் நான் பாராட்டேன். சீரியஸாக அது பெரிய விஷயம். அது அது மற்றவங்க செய்ய மாட்டாங்க, அவர் செஞ்சிருக்காரு, வரவேற்கிறேன். அப்புறம் அவங்க மேலே வன்மத்தை தெளிச்சு பல்வேறு விதமாக விமர்சனங்கள் பண்ணி அவங்க வந்து மாற்றிடுறாங்க அப்படின்னு இல்லையா? யாரை தோல்வியோட படிக்கிறது? அதுல யார் மாற்ற சார்? இது அரசியல் மிகப்பெரிய ட்ரேடிங் சார். அரசியல் மிகப்பெரிய வியாபாரம் சார். நான் வந்து ஒரு காருக்கு டியூ கட்டணும்னா முக்கி கட்ட வேண்டியதாக இருக்கும். மாதம் மாதம் ஒரு டியூ கட்டணும். இல்லை எத்தனையோ நீங்கள் இருக்கிறீங்க, வீட்டு வாடகை கட்டணும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது. எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுனா கூட கையில் காசு கிடையாது யாருக்கு. அவ்வளோ வறுமையிலையும் வருத்தத்தில் இருக்காங்க. ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு 30 வருஷம் ஆகும். அது லோன் கட்டிகிட்டே வரும். ஒரு பைக் வாங்கினா அதுக்கு ஒரு லோன் கட்டிகிட்டே வரும். செல்ஃபோன் லோன், எல்லாமே லோன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு எம்எல்ஏ கிட்டே ஒரு எனக்கு தெரியலைங்க, நீங்களே விசாரிச்சு பாருங்கள், எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 50,000 கோடி 30,000 கோடி 1,00,000 கோடி வரைக்கும் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் போய் பார்த்ததில்லை. ஆனால் எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் வரும்போது சைக்கிளில் வந்தவன் இருக்கான், போஸ்ட் ஒட்டி வந்தவன் இருக்கான், ஒரு சாதாரண ஒரு கட்சியில் ஜே வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு வந்த ஆள் இருக்காரு. இன்னைக்கு பெரிய மந்திரியா இருக்கிறாங்க, பெரிய பொருளை எங்கேயும் அவங்க வேலைக்கு போனதே கிடையாது. ஒரு எம்எல்ஏவோட மந்திரியோட சம்பளம்னு நம்மளுக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சூப்பராக இருக்கிறாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நான் ஒரு நல்லவனா இருக்கேன், இல்லை நீங்க ஒரு நல்லவனா இருக்கீங்கன்னு அரசியலுக்குள்ள வந்தீங்கன்னா அவனுக்கு அது பிடிக்குமா சொல்லுங்க? ஏன்னா அது இதை வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு கடைங்க, அரசியல் கடை. அது அரசியல் கடையாக்கி வச்சுட்டாங்க. அரசியல் என்பது ஒரு கடை. அதை யாராவது எதிர்த்தாப்புல ஒரு கடை போட வந்துட்டான் அடடா அப்படின்னா அவனை எப்படி காலி பண்ணலாம் தான் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இவங்க மட்டும்தான் நல்லவனாக இருக்கணும், இவங்க மட்டும்தான் சாதியை விற்று பிழைக்கணும், இவங்க மட்டும்தான் மதத்தை விற்று பிழைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நல்லவன் யாராவது வந்துட்டான்னா அவனை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. ஒன்று கூட்டணியில் சேர்த்துருவாங்க, இல்லைன்னா அவன் மேலே ஒரு சாக்கடையை மேலே ஊற்றி தனி மனித வன்மத்தை சொல்லி அவனை சமுதாயத்தில் அழிச்சிருவாங்க. ஸோ அதனால் அது மாய மந்திரம் தான் யாராவது ஒரு நல்லவங்க வர்றது அப்படிங்கிறது.